மருந்தில்லா மருத்துவம், அதில் முத்திரைகள், அந்த தலைப்பில் தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கடந்த 3 வீடியோவில் வந்து பிராணாயாமம் செய்வதற்கு வந்து ஒரு 3 முத்திரைகளை வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து மனம் மற்றும் உள்ளம் அமைதிக்காக உதவக்கூடிய 3 நிறைய முத்திரைகள் இருக்குது. அதில் 2 முத்திரைகள் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பைரவ முத்திரை, இரண்டாவது வந்து பைரவி முத்திரை. அல்லதுன்னா வந்து பைரவ முத்திரை வந்து புருஷ முத்திரைன்னு சொல்லலாம், அல்லது ஆண் முத்திரைன்னு சொல்லலாம். அதே மாதிரி பைரவி முத்திரை வந்து ஸ்திரீ முத்திரை, அல்லதுன்னா வந்து பெண் முத்திரை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 முத்திரைகளுமே வந்து நம்ம தியானத்துக்கு பயன்படக்கூடிய முத்திரைகள். தியானன்றதோட மன அமைதிக்காக, மனமும் உள்ளமும் அமைதியாக, இப்போ வந்து படபடன்னு இருக்குது, ஏதாவது இது கொஞ்சம் அமைதியாகணும்னா மனதை வந்து அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு முத்திரைகளோட பயன் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து தியானம். இந்த மனதை அமைதியாக வைக்கும்போது என்னன்னாக்கா, அந்த ஆழ்நிலை, நம்ம ஆழ்நிலையாக அதுலேயே அமைதியில் இருக்கும்போது அதை தியானமாக உருமாறிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நிலைகளுக்கு போகும். நம்ம அதெல்லாம் தேவையில்லை. அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு பயன்படக்கூடிய முத்திரைகள் அதோடு நம்ம நிறுத்திக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த 2 கையும் இடது கை மேலே வலது கை இருக்கணும். கட்டை விரல்கள் வந்து தொடக்கூடாது, தொடாமல் இருக்கணும். சரிங்களா? கட்டை விரல் தொடக்கூடாது. இதை வந்து உங்களோட தொப்புளுக்கு கீழே இல்லைன்னா அடிவயிறு. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பத்மாசனத்தில் உட்காந்திங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா பத்மாசனத்தில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறது வந்து இந்த கணுக்கால்களும் முட்டியும் வந்து வலி எடுக்கும். அதனால் வந்து சாதாரண ஆசனம் இல்லைன்னா சுகாசனம், இது சகஜ ஆசனம் அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? சாதாரணமாக உட்காந்துக்காங்க. நம்ம சாப்பிடும்போது, தரையில் உட்காந்து சாப்பிடும்போது உட்கார்ற மாதிரி ஆசனம், அதில் உட்காந்துக்காங்க. அதில் தான் ரொம்ப நேரம் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு காலை கூட வெளியில் கூட வச்சு இப்படி கூட உட்காந்துக்கலாம். ஒரு காலை கொஞ்சம் வெளியில் வச்சு அமைதியாக, எது உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியுதோ அது மாதிரி நீங்கள் உட்காந்துக்காங்க. ஆனால் பத்மாசனத்தில் கொஞ்சம் நேரம் தான் உட்காந்து செய்ய முடியும். இதை உட்காந்துக்காங்க. இடது கை கீழே இருக்கணும், வலது கை மேலே இருக்கணும். கட்டை விரல்கள் தொடக்கூடாது, அது மேலே வச்சுக்கோங்க. விரல் உள்ளங்கை மேலே உள்ளங்கை இருக்கட்டும். கட்டை விரல் தொடாமல் இப்படி வைத்து அடிப்படையில் வச்சுட்டு கட்டை விரல் தொடாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து பைரவ முத்திரை. வலது கை மேலே இருந்ததுன்னா பைரவ முத்திரை, இந்த கட்டை விரல் தொடாமல் இருக்கட்டும். கண்களை மூடிக்கலாம். கண்களை மூடிட்டு மூச்சு வந்து ஆழமான மூச்சு நம்ம சென்ற வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் மார்பு விரிகிற மாதிரி சுவாசிக்கலாம், அல்லது வயிறு விரிகிற மாதிரி சுவாசிக்கலாம். ஆனால் தியானத்தில் வந்து அமைதியாக நீங்களே அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்களேன். ஒன்று இந்த 2 சுவாசத்தில் ஏதாவது ஒரு சுவாசம் தான் உங்களுக்கு வந்து ஓடத்தை நீங்கள் கவனிக்க முடியும். கண்களை முடிக்காங்க. இடது கை மேலே வலது கை, கட்டை விரல் தொடாமல் இப்படி வச்சுட்டு இப்படி வயிற்று அடிபாகத்தில் வச்சுட்டு கண்களை மூடிட்டு தியானத்துக்கு வந்து நீங்கள் பல விஷயங்கள் வந்து தியானிக்கலாம். இப்போது குலதெய்வம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வந்து நினைத்துக்கலாம். அல்லதுன்னா குலதெய்வம் இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கலாம். அல்லதுன்னா ஜோதி பிளம்பு நினச்சிக்கலாம். ஒரு விளக்கோட அந்த ஜோதி நினச்சிக்கலாம். அழகான மலர் நினச்சிக்கலாம். எந்த ஒரு தெய்வ சக்தியிலேயோ அல்லது வந்து விளக்குலேயோ எதில் வந்து உங்கள் மனம் ஐக்கியம் ஈஸியாக வந்து லயிக்குதுன்னு பாருங்கள். அதை தான் வந்து உங்கள் தியானத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணும். அது கட்டாயம் கிடையாது. அதில் தான் உங்கள் மனசு வந்து ஈஸியாக வந்து அமைதிப்படும். அந்த நிலையில் அதை வந்து நீங்கள் வந்து தியானிக்கணும். சரிங்களா? இப்போது சுகாசனத்தில் உட்காந்திக்கணும். இடது கை மேலே வலது கை, கட்டை விரல் தொடாமல் அடி வயிற்று வச்சுக்கோங்க. கண்கள் மூடிக்கோங்க. குலதெய்வம் அல்லதுன்னா இஷ்ட தெய்வம் அல்லதுன்னா ஜோதி அல்லதுன்னா அழகான மலர். எங்கே தியானிக்கணும்னா புருவ மத்தி, இந்த 2 புருவத்துக்கு நடுவில் அந்த புருவ மத்தியில் கண்களை மூடி அந்த புருவ மத்தி கவனிங்க.
ஆழமான சுவாசம், மெதுவாக சுவாசித்து மெதுவாக வெளியே விடணும். இந்த இந்த முத்திரை, இந்த பைரவ முத்திரையில் இருப்போம். சரிங்களா? நான் ஒரு 2 மூச்சு செய்கிற வரையும் நான் இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து 5 நிமிடமோ 10 நிமிடமோ காலை இல்லைன்னா மாலை இல்லைன்னா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு படுங்க. மன அமைதியாகும். ரத்த அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் போதும் இதை செஞ்சீங்கன்னா ரத்த அழுத்தங்கள் குறையும். சரிங்களாம்மா? பைரவ முத்திரை. வயிற்று கடிங்க. வயிறு வந்து எனக்கு வந்து வெளியில் வந்துட்டு உள்ளே போவாங்க. மெதுவாக சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது தான் தெரியும் உங்களோட மனது வந்து அப்படியே அமைதியாகட்டும். அதில் நீங்கள் மனதை வந்து உரநிலைப்படுத்தும். உங்களுக்கு தெரியும். ஆழமான மூச்சு கவனிங்க. புருவ மத்திய கவனம் இருக்கட்டும். குலதெய்வம் அல்லதுன்னா வந்து இஷ்ட தெய்வம் அல்லதுன்னா ஜோதி, அதை நினச்சிக்கோங்க. இந்த முத்திரையில் இருங்க. பைரவ முத்திரை. இது வந்து பைரவ முத்திரை. ஸோ இது வந்து இல்லைன்னா புருஷ முத்திரை, இல்லைன்னா ஆண் முத்திரைன்னு சொல்லுவோம். இதே வந்து பைரவி முத்திரைன்னா வலது கை கீழே இருக்கணும், இடது கை மேலே இருக்கணும். அதே மாதிரி தான் கட்டைவிரல்கள் தொடக்கூடாது. இப்படி வச்சுட்டு அதே கான்செப்ட் தான். உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அல்லதுன்னா ஒரு ஜோதி அல்லதுன்னா ஒரு அழகான மலை, ஏதோ உங்கள் மனது எதில் லயிக்குதோ அதில் வந்து மனசுக்கு கவனம் இருக்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 2 மூச்சு செய்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் காலை மாலை பண்ண செய்யுங்க. சரிங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் இதோட பலன் சொல்லுவோம். இதில் இன்னொரு விஷயம், உட்காந்தாவே வந்து நம்ம கூண்டு போட்டு உட்கார மாட்டோம். ஒரு சாய்வு நாற்காலி இருந்ததுன்னா நான் உட்காந்துருக்க மாதிரி அழகாக அது மாதிரி இருந்தால் சாஞ்சதுன்னா முதுகு நேராக இருக்கணும். கண்கள் மூடி இப்படி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தியானத்தை வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உடம்பை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம், முதுகு வலி இல்லாமல். அதனால் நல்லா சாஞ்ச பார்த்துட்டு பண்ணுங்கள். எதுக்காக இப்போ இந்த 2 முத்திரைகள் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நிறைய முத்திரைகள் வந்து தியானத்துக்கு வந்து இருக்குது. எதுக்காக இப்போ கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அண்டமும் பிண்டமும் ஒன்று தான் இல்லையா? ஆனால் எல்லோரு மனமும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி லயிக்காது. சில பேருக்கு பைரவ முத்திரையும், சில பேருக்கு பைரவி முத்திரையும், சில பேருக்கு ஞான முத்திரையும், அது பின்னாடி பார்ப்போம். அல்லது தியான யோக ஞான முத்திரையும் அல்லதுன்னா வந்து மகாமுத்திரை, இது மாதிரிலாம் இருக்குது. நிறைய முத்திரைகள் இருக்குது. அது வர நம்ம பார்ப்போம். ஏதாவது ஒரு முத்திரையில் நீங்கள் இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து உதவும். உங்கள் மனதை வந்து லயிக்க வைக்கிறதுக்கு எந்த முத்திரை நீங்கள் அமரும் போது எந்த மனது உங்களுக்கு லயிக்குதோ அந்த முத்திரையை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி மன அமைதியும் தியானமும் கொள்ளணும். இப்போது பரபரப்பாக வாழ்கிற காலையிலேருந்து இருக்கிற நம்ம நேரத்தில், வேலைக்கு அதுக்கு நேரத்தில் இது மாதிரி வந்து மன அமைதிப்படுத்துகிற யோக முறைகளும் தியான முறைகளும் வந்து மனம் மற்றும் உடல் சார்ந்த முத்திரைகளை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மன அமைதியாகும் போது என்ன ஆகுதுன்னா, அதிக ரத்த ஓட்டம் உள்ளவராக இருந்தாக்க அந்த அதிக ரத்த ஓட்டமும் வந்து குறைக்கப்பட்டு சீராகும். இப்போ பாருங்கள், இப்போ பிபி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹையாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு ஆழமான மூச்சு எடுத்துகிட்டு திருப்பி எடுத்து பாருங்கன்னா அந்த பிபி குறையும். சரிங்களா? அது மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு தீர்வு கிடையாது. இது வந்து அந்த நேரத்துக்கு உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு. அதோட தீர்வுக்கெல்லாம் வந்து நிறைய மருந்துகளும் உணவுகளும் உடற்பயிற்சியும் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து பைரவ முத்திரை, பைரவி முத்திரை இரண்டும் சேர்ந்து மனதை அமைதியாக்க அல்லது தியான நிலைக்கு உதவக்கூடிய இந்த 2 முத்திரைகளை சேர்ந்து எல்லோரும் பயன்பெறுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
நிறைய முத்திரைகள் உடல்நலம், உடல் மனம் சார்ந்த முத்திரைகள் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்த முத்திரைகளை நமக்கு அளித்த சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் பண்டிதர்களுக்கும் ஓலைச்சுவடியிலிருந்து மொழிபெயர்த்து அதை பயன்படுத்தி நமக்கு அளித்த ஆசான்களுக்கும் அனைவரையும் நம் மனதார வணங்கி இந்த இறைவனையும் வணங்கி முத்திரையை செய்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.